போட்டு என்ன பாடுபடுத்துதா அந்த மாமியாக்காரி. பாருங்களேன் என்ன பாடுபடுத்துதா. எனக்கு மட்டும் இதே மாதிரி மாமியா வாச்சிருந்தாலோ குடுமிய பிடுங்கி கையில எடுத்துருவேன். இவ செஞ்சாலும் செய்வா, இவட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். நான் நாடகமே பார்க்க மாட்டேன். இங்க இருங்க உங்க கூட சேர்ந்து நானும் நாடகம் பார்க்க ஆரம்பிச்சுட்டே இப்போ. நம்ம பேசாம போனே பாப்போம். நாடகம்லாம் பார்த்தா அப்புறம் நிப்பாட்ட முடியாது. அவன் எத்தனை மணிக்கு வரேன்னம்மா எதுவும் சொன்னானா போன போட்டானா? அதான் பார்த்துட்டு இருக்கேன். அவளுக்கு தான் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ இப்ப மீட்டிங்ல இருக்காவலாம், கொஞ்சம் நேரம் ஆகுமா. யாரோ அவ ஆபீஸ்ல வேலையை விட்டு போறாரு போல, அதனால பார்ட்டி வைக்காங்களாம். அதனால வர கொஞ்சம் லேட் ஆகும். 9 மணிக்கிட்ட வந்துருவேன் நாவோ. சரிம்மா சரி, அப்ப நீ சாப்பிடு. நீ சாப்பிட்டுட்டு அப்ப காலகாலத்துல படு. இது மணி 7 தானே ஆகுது. ஒரு 8 8:30 ஆகட்டும், அதுக்கப்புறம் சாப்பிடுவேன். இப்பவே சாப்பிட்டேன்னா 10 11 மணிக்கெல்லாம் எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் லேட்டா சாப்பிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் தூங்கிக்கிடுவேன். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு. அவ வந்ததுமே தூங்குதேன். இப்ப எனக்கு என்ன அவசரம்? அப்போ சரிம்மா, நீங்க வேணா இப்ப சாப்பிடுதீரா? உங்களுக்கு தோசை கீசை எதுவும் சுட்டு எடுத்துட்டு வருவா? வேண்டாமா, மாவு குறையதான் இருக்கு. ஒரு ஆளுக்கு போதும். நீ தோசை சுட்டுக்கோ, நான் மத்தியானத்துக்குள்ள சோறு வச்சு சாப்பிட்டுக்கிடுவேன். மத்தியானம் உள்ள சோறு குறையதானே இருந்தது, அதை பேசாம தண்ணி ஊத்தி வைங்க. இருக்க மாவுல கொஞ்சம் கோதுமை மாவை சேர்த்து கரைச்சி சுடுவோம். சரிம்மா. விளம்பரம் போட்டுட்டான் இவன். ஒரு நாடகத்தை போட முடியுக்குள்ள எத்தனை விளம்பரம் போடுதான். என்ன அவனுக்கு விளம்பரத்துல தானே காசு வருது, அப்ப அவன் விளம்பரம் போடதான் செய்வான். ஏட்டி யார் இது? மைனி மைனி வாங்க வாங்க. இது யார் இந்த நேரத்துல? வாங்க வாங்க. ஆமாமா வந்துட்டோம். இது யாரடி மருமகளா? ஆமா மைனி ஆமா, உள்ள வாங்க நீங்க முதல்ல. இருக்க வேண்டிய இடத்துல இவ இருக்கா, எங்க அத்தான கல்யாணம் பண்ணிட்டு. அடடே இது யாரு? உங்க மவளா நல்லா வளர்ந்துட்டாளே. வளராம வயசு 25 ஆகுது அவளுக்கு. உள்ள வாங்கக்கா உட்காருங்க. நான் ஒண்ணும் அக்கா கிடையாது கேட்டியா? இன்னொரு டே நீ அக்கா கிக்கான்லாம் கூப்பிடாத. சரிதான், இந்த கேரக்டர் நம்ம கூட செட் ஆகாது அப்போ. சரிங்க மேடம், சரி இனிமேல் கூப்பிட மாட்டேன். ஏமா நல்லா இருக்கியம்மா? உன் பேர் கூட ஏதோ ஒண்ணுலாம் மறந்தே போச்சே. மறந்து போய் தான் எங்களெல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியல. கல்யாணத்துக்கும் கூப்பிடல, ஒண்ணும் செய்யல. நாங்களா கேள்விப்பட்டு வாரோம். அப்படி சொல்லாதியம்மா, இனி கல்யாணம் அவசர அவசரமா நடந்து முடிஞ்சிருச்சு. அதுவும் சாருதான். அவ பேரு சுமதி. ஏமாவா சின்ன வயசுல உங்க வீட்டுல தானே கிடப்பா, அதுக்குள்ள மறந்துட்டியா என்ன? அடே சுமதி சுமதி, இப்ப ஞாபகம் வந்துட்டு. ஏன் மவனும் இவளும் தான் மூக்கு அடிச்சுக்கிட்டு ஊரெல்லாம் திரியுவாவோ அந்த நேரத்துல. இப்பதான் ஞாபகம் வருது. அதெல்லாம் இப்ப போய் சொல்லாதீங்க. சரி சரி, பிள்ளை எல்லாம் பெருசா வளர்ந்துட்டுல, அதான் வெக்கப்படுதுவோ போல. சரிம்மா நல்லா இருக்கியா சுமதி? நல்லா இருக்கேன் ஆண்டி. அத்தான் எங்க? அத்தை எப்ப வீட்டுக்கு வருவாங்க? கொஞ்ச நேரத்துல வந்துருவாமா. இந்த இருக்கா பாரு, அவதான் அக்கா, உங்க அத்தனோட வீட்டுக்காரி. பேசுனியா அவட்ட? பேசி எனக்கு என்ன ஆக போகுது? பேசுனேன் ஆண்டி. ஏமா மருமகளே, போய் அந்த சப்பாத்தி மாவை தூக்கி வெளியில வை. நான் வாரேன், சப்பாத்தி போடுவோம். அந்த பாலையில லைட்டா சுடுவைமா, காப்பி ஏத்தி கொடுப்போம் 2 பேத்துக்கும். அதெல்லாம் சரி. இப்படி சொந்தக்காரங்க வீட்டுக்கு திடுதிப்புன்னு சொல்லாம வாரோமே. முதல்ல ஒரு போனை போட்டு சொன்னா அவங்க வேணுங்கத பண்ணி வச்சிருப்பாங்கன்னு ஒரு அறிவு கூட உங்களுக்கு கிடையாதா என்ன? கைய மட்டும் வீசிக்கிட்டு வந்திருக்காங்க இப்படி சொந்தக்காரங்கன்னு திடுதிப்புன்னு. இல்லம்மா, சொல்லலாம் தான் நினைச்சேன். அப்புறம் எங்க போன வேற சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டா, அதான் சொல்லல. கதை விடாதீங்கண்ணே. நீங்க வரும்போது தானே சார்ஜ் இல்லாம போயிருக்கும். வீட்ல வச்சு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு போனை போட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வர வேண்டியதானே. வீட்ல மாவு ஒரு ஆளுக்கு தான் இருக்கு. சரி அதுல கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு சுட்டு நைட்டு வேலையை ஒப்பத்திக்கலாம் நினைச்சேன். நீங்க 2 பேரும் தடுத்துப்புன்னு இப்படி வந்து நிக்கிய. உங்களை பார்த்தது இந்த கூறுகட்ட ஆண்டி போய் சப்பாத்தி போட போறீங்க. இம்புட்டு பேருக்கு இப்ப தட்டி போட்டு என்னைக்கு கிச்சன்ல இருந்து வெளியில வர? சப்பாத்தி மட்டும் போட்டா முடிஞ்சிருமா? சப்பாத்திக்கு தொட்டுக்கிட்ட எதுவும் வைக்கணும். மணி இப்பமே 7:30 ஆகி போச்சு. இதுக்கப்புறம் என்னைக்கு சமையல் பண்ணி என்னைக்கு முடிக்க? எத்தே நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம். நான் என்ன செய்தேன், அவருக்கு போன் போட்டு சொல்லுதேன். அவர் வரும்போது சாப்பாடு வாங்கிட்டு வருவார். இல்லம்மா, ஒரு மணி நேரம் ஆகுமா? பண்ணிடுவேன்.
போட்ற போறேன். நல்ல பூஸ்டா போட்டு எடுத்துட்டு வா. பூஸ்ட் தானே, வெயிட் பண்ணு. கூட கொஞ்சம் உப்பு அள்ளி போட்டுட்டு வரேன். கெட்ட கேட்டுக்கு பூஸ்ட் வேற. சரி சரி வாரேன் இரு. போன பாரு, போனலாம் நல்லா விலை கூடுன போனா எங்க அத்தா வாங்கி கொடுத்துருக்கான். எல்லாம் நான் அனுபவிக்க வேண்டியது. இந்த குந்தாணி அனுபவிக்க. இங்க இருந்து போகும்போது நம்மளும் அத்தான்ட்ட சொல்லி ஒரு நல்ல போனா வாங்கிட்டு போகணும். அப்புறம் மைனி தப்பா எதுவும் நினைச்சுக்கிடாதியே, கல்யாணத்துக்கு கூப்பிடல வைக்கிறேன்னு. சில சொந்தம் அப்படிதான் கூப்பிடாமே விட்டு போச்சு. ஒரே அவசரத்துல நடந்ததுனால எங்களால ஒண்ணும் செய்ய முடியல. சரி சரி விடு, வேற என்ன செய்ய. இதுவே அவன் இருந்திருந்தா இப்படி எங்களை கூப்பிடாம இருந்திருப்பானா? நீ அவன் இல்லாத கண்டி எங்களையும் மறந்துட்ட. சேச்சா அப்படிலாம் சொல்லாதிய மைனி, உங்களெல்லாம் நான் மறப்பனா? என்ன செய்ய, அவர் இருந்து நடத்திருக்கணும் இந்த கல்யாணத்தை. நான் ஒத்தையில நடத்தப்ப எனக்கு பாதி பேரை கூப்பிடவும் இல்ல, சமாளிக்கவும் முடியல. அதுவும் சரிதான், அந்த பையன் விதி அப்படி கட்டைய வாங்கிட்டு வந்திருக்கான். அவனுக்கு இந்த இதெல்லாம் பார்த்து வைக்க குடுப்பன இல்ல. தூரத்து சொந்தமா இருந்தாலும் அந்த பையன் அக்கா அக்கான்னு அப்படி பாசமா இருப்பான். மூச்சிக்கு 300 தடவை என் பையனுக்கு தான் உன் மவளை கெட்டணும்னு சொல்லுவான். இப்ப பாரு, அந்த பையனும் இல்ல, என் மவளையும் கெட்டல. மைனி உங்களுக்கு தெரியாத விஷயம், என் மவன் கல்யாணம் பண்ணது லவ் மேரேஜ். அவவும் பார்த்து விருப்பப்பட்டு இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னா, அதுக்கு மேல என்ன செய்ய சொல்லுதியே? பிள்ளையில சந்தோஷம் தானே நம்மளுக்கு முக்கியம். என்னமாமா, அந்த காலத்துலலாம் அப்படி இல்ல, இந்த காலத்துலதான் இப்படி எல்லாம் அநியாயம் நடக்கு. சரி அதை விடுங்க. மவ என்ன செய்தா? வேலைக்கு எதுவும் போறாளா இல்ல மேல் படிப்பு படிக்காளா? பனியன் கம்பெனிக்கு தான் போனா, ஆனா அது நம்மளுக்கு செட் ஆக மாட்டேங்கி. இவளுக்கும் உடம்புக்கு ஒத்து வர மாட்டேங்கி. அதனால வேண்டான்னு சொல்லிட்டேன். அதான் மருமகிட்ட தான் சொல்லி ஏதாவது ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ண சொல்லணும். சும்மா உட்கார்ந்து வேலை பார்க்குற மாதிரி ஏதாவது கம்ப்யூட்டர்ல. அதான் அவளையும் சேர்த்து கூட்டு வந்தேன். அடே அப்படியா? சரி சரி, அவன் வந்துருவான். அவன்கிட்ட சொல்லுங்க, அவன் ஏதாவது வேலை வாங்கி தருவான். போட போனவ எங்க போனா? ஒரே போக்காத்தான் போயிட்டாளோ? எம்மா எத்தே வாங்க எத்தே. ஏட்டி சுமதி வா. அடே என் மருமகனே வந்துட்டானே. அத்தா எப்படி இருக்கீங்க அத்தா? நல்லா இருக்கீங்களா? ஏப்பா நல்லா இருக்கியப்பா? நல்லா இருக்கத்தே, நல்லா இருக்கேன். இப்பதான் உங்களுக்கு வீட்டுக்கு வழி தெரிஞ்சுதா? நான் கேட்க வேண்டியது நீ கேட்க பாத்தியா? உனக்கு கல்யாணம் முடிஞ்சதே எனக்கு அடுத்த ஆளு சொல்லி தான் தெரியுது. அப்படிலாம் இல்லத்தே, அது வேற கதை. சொல்லுதே, அவளை எங்குமா? காபி போட பேருக்கா ஐயா, வந்துருவா இப்போ. இந்தாங்க காபி. புச்சிமா, இது யாரு தெரியுமா? ஆலத்தூர் அத்தை. நான் முன்னாடி சொல்லுவோம்ல, அந்த அத்தை தான். எங்க நீ சொன்ன? நீ ஒண்ணும் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லையே. பேச்சுக்கு சொன்னா ஆமான்னு சொல்ல மாட்டா. அவன் நான் சொன்னேம்மா, உனக்கு ஞாபகம் இருந்திருக்காது. இந்த பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கேன், வாங்கிட்டு வர சொன்னேன்ல போன்ல. அண்ணா அங்க வைங்க, அப்புறமா எடுத்துக்கிடுதேன். பரோட்டா வாட்டா வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஆமா ஆமா, பரோட்டா தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா சாப்பிடுன்னு. ஆமா, அவ சின்ன நொல்ல பாரு, நல்லா சாப்பிடு நல்லா சாப்பிடுன்னு. அவளுக்கு எப்படி சாப்பிடன்னு தெரியும். நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு இருறாம். இல்ல பிள, சும்மா சொன்னேன். ஏன் மருமவன் என்ன மெலிஞ்சு போயிருக்க மாதிரி இருக்கான்? முன்னாடி பார்த்த மாதிரியே இல்லையே. மருமவ பாக்குற லட்சணம் அப்படி இருந்தா அவன் அப்படிதான் இருப்பான். ஏன் பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணிருந்தானா இந்நேரத்துக்கு அவன் உடம்ப நான் நல்லா தேத்தி விட்டுருப்பேன். முன்னாடி பார்த்த மாதிரியே இல்ல அவன். அடே அப்படின்னு சரி, முன்னாடி முன்னாடிங்கல கடைசியா அவரை நீங்க எப்ப பாத்தீங்க? எப்ப பார்த்தது? இந்த இவ அப்ப தவசம் அப்ப வந்தேன். எப்படி ஒரு 12 வருஷம் முன்னாடி வந்திருப்பேன். மென்டலி. அப்புறம் 10 வருஷத்துக்கு முன்னாடி அவன் ஸ்கூல்ல போய் இருந்திருப்பான். பின்ன அப்படிவா இப்படி இருப்பான். இப்போ வயசு எத்தனாவது, அப்ப வயசு எத்தனாவது? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இடி சும்மா இருட்டி, இவ வேற ஒருத்தி. இல்லம்மா, இருந்தாலும் கொஞ்சம் சதைகிட வைக்க வேண்டாமா? கண்ணெல்லாம் பாரு ஒட்டி போய் கிடக்கு. அந்த விஷயத்துக்கு அடுத்து வாரேன். சரி வாங்க, நம்ம 2 பேரும் போவோம். பக்கத்துல தான் முக்கு கடை சூப்பர் மார்க்கெட் இருக்கு. அங்க போய் 1 கிலோ பாதாம், பிஸ்தா, அதுக்கப்புறம் வேற என்னது இன்னொன்னு ஏதோ சொல்லுவாங்களே, காஸ்னட், இதெல்லாம் ஒரு 4 கிலோ வாங்கி கொடுத்துட்டு போங்க. நான் எல்லாம் இவனுக்கு கரைச்சு ஊத்தி இவனை நான் அடுத்த டே வரும்போது புஷ்டி ஆக்கிடுவேன். என்ன ஒரு 8ல இருந்து 9000 ரூபாய் ஆகும். பரவாயில்ல வாங்க. இவ என்ன இந்த வரத்துக்கு வரா? இல்ல சும்மா சொன்னேன். நல்லா தான் இருக்கா, நல்லா தான் இருக்கா. எனக்கு பரோட்டா பார்த்தது சாப்பிடணும் போல இருக்கு. எனக்கு இந்த பூஸ்ட் வேண்டாம், அங்க வச்சிருங்க. ஏடி இங்கட்டோடி இடிச்சனா அங்கட்டோடி திரும்பிரும் பாத்துக்கோ.
1 லிட்டர் பால் என்ன விலை தெரியுமா? நீ வெளியில போய் ஒரு கிளாஸ் பூஸ்ட் குடிக்க உனக்கு 20 ரூபாய் ஆகும். மரியாதைக்கு குடிச்சிரு. அதுக்கப்புறம் திங்க வழியே தின்னுக்கலாம். இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், நான் குடிச்சிருவேன். ஏப்ல அவன் வேண்டானாதான் விடேன். நீ சும்மா இரு என்ன? உன் வேலையை பாரு. வேலையை விட்டு வந்துட்டியா? சரி பேசியாச்சுல, சொந்தக்காரங்கிட்ட உள்ள போ. உள்ள போய் ட்ரெஸ் கீஸ மாத்திட்டு வேற வேலை எது உண்டோ அதை போய் பாரு, ஓடு. இவ ஒருத்தி அடங்க மாட்டா. சரி இருங்கன்னா நான் உள்ள போயிட்டு வாரேன். சரிப்பா போயிட்டு வா. போன் இங்க இருக்கு. எப்படி நீ போன் போட்டு சொன்ன? இது ஆபீஸ் போன். நான் பர்சனலா வேற போன் வச்சிருக்கேன். அதுல இருந்தா போன் போட்டு அவன்ட்ட உங்களுக்கு காப்பி போட்டுட்டு சொல்லிட்டு வாரேன். இவ கெட்ட கேட்டுக்கு 2 போன் வேற அவளுக்கு. சரி நீங்க இருங்க, நான் உள்ள போய் தலைவலி மாத்திரை போட்டுட்டு வாரேன்.